வாருங்கள் இறை மக்களே, கடல் அலையெனவே வாரி. வாருங்கள் இறை மக்களே, கடல் அலையெனவே வாரி. நாம் அன்புள்ளம் கொண்டு ஓரினமாக அவர் புகழ் பாடிடுவோம். நாளும் அவர் வழி வாழ்ந்திடுவோம். சிறு துளி பெரு வெள்ளமாகிடுமே, எளியவர் நலம் பெற இணைந்திடுவோம். சிறு துளி பெரு வெள்ளமாகிடுமே, எளியவர் நலம் பெற இணைந்திடுவோம். வறியவர் வாழ்வுகள் உயர்ந்திடுமே, வறுமையின் அவலங்கள் அகற்றிடுவோம். வறியவர் வாழ்வுகள் உயர்ந்திடுமே, வறுமையின் அவலங்கள் அகற்றிடுவோம். தேவன் அரசும் மலர்ந்திடுமே, அன்பும் நீதியும் வளர்த்திடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவரே, என்னை கண்ணோக்கும், என் மீது இறங்கும். ஏனெனில் நான் ஓர் ஆதரவற்றவன், ஏழை. என் தாழ்மையையும் சுமையையும் பாரும். என் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருளும் என் இறைவா. அன்பு சகோதர சகோதரிகளே, மாதத்தின் முதல் வியாழக்கிழமையான இன்று அற்புத குழந்தை இயேசுவை நாம் நினைவு கூறுகிறோம். குழந்தை வரமில்லாதவர்கள் எவ்வளவோ தம்பதியர்கள் இருக்கிறார்கள். அனுதினமும் வேதனையையும் துன்பத்தையும் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். அற்புத குழந்தை இயேசுவினுடைய இரக்கத்தினால் இந்த தம்பதியர்கள் குழந்தை பாக்கியம் பெற்று கிறிஸ்துவின் சாட்சிகளாக வாழ இதோ இந்த நேரத்திலே சிறப்பாக அவர்களுக்காக இந்த திருப்பலி ஒப்பு கொடுத்து செபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இறையாவியே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக.
இரக்கமே உருவான இறைவா, உமது பராமரிப்பின் திட்டம் ஒருபோதும் தவறுவதில்லை. அதனால் தீயவை அனைத்தையும் எங்களிடமிருந்து அகற்றி எமக்கு பயனளிக்கும் அனைத்தையும் கனிவுடன் தந்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நாம் இயேசுவோடு இறந்தோமானால் அவரோடு வாழ்வோம். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 8 முதல் 15 முடிய. அன்பிற்குரியவரே, தாவீதின் மரபில் வந்த இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் பெற்று எழுந்தார் என்பதே என் நற்செய்தி. இதனை நினைவில் கொள். இந்நற்செய்திக்காகவே நான் குற்றம் செய்தவனைப் போல சிறையிடப்பட்டு துன்புறுகிறேன். ஆனால் கடவுளின் வார்த்தையை சிறைப்படுத்த முடியாது. தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் மீட்பையும் அதனோடு இணைந்த என்றுமுள்ள மாட்சியையும் கிறிஸ்து இயேசு வழியாக அடையுமாறு அனைத்தையும் பொறுத்து கொள்கிறேன். பின்வரும் கூற்று நம்பத்தகுந்தது. நாம் அவரோடு இறந்தால் அவரோடு வாழ்வோம், அவரோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவர் நம்மை மறுதலிப்பார். நாம் நம்பத்தகாதவரெனிலும் அவர் நம்பத்தகுந்தவர், ஏனெனில் தம்மையே மறுதலிக்க அவரால் இயலாது. இவற்றை இனி அவர்களுக்கு நினைவுறுத்து. வெறும் சொற்களை பற்றி சண்டையிடுவது பயனற்றது, அது கேட்போரின் அழிவுக்கு ஏதுவாகும் என கடவுள் முன்னிலையில் சான்று பகர்ந்திடு. நீ கடவுள் முன் ஏற்புடையவனாக நிற்க முழு முயற்சி செய். உண்மையின் வார்த்தையை நேர்மையாய் பகுத்து கூறும் பணியாளாகிய நீ வெட்கமுற வேண்டியதில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உம் பாதைகளை ஆண்டவரே நான் அறிய செய்தருளும். உம் பாதைகளை ஆண்டவரே நான் அறிய செய்தருளும். ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும். உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். பல்லவி. உம் பாதைகளை ஆண்டவரே நான் அறிய செய்தருளும். ஆண்டவர் நல்லவர், நேர்மையுள்ளவர் ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார். பல்லவி. உம் பாதைகளை ஆண்டவரே நான் அறிய செய்தருளும். ஆண்டவரது உடன்படிக்கையையும் ஒழுங்குமுறையையும் கடைப்பிடிப்போருக்கு அவருடைய பாதைகளெல்லாம் பேரென்பும் உண்மையும் உள்ளனவாய் விளங்கும். ஆண்டவரின் அன்புறவு அவருக்கு அஞ்சி நடப்போருக்கே உரித்தாகும். அவர் அவர்களுக்கு தமது உடன்படிக்கையை வெளிப்படுத்துவார். பல்லவி. உம் பாதைகளை ஆண்டவரே நான் அறிய செய்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம் திருச்சத்தத்தின்படி நடக்க எனக்கு மெய்யுணர்வு தாரும். அதை நான் முழு உள்ளத்தோடு கடைபிடிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 12 இறைவார்த்தைகள் 28 முதல் 34 முடிய. அக்காலத்தில் மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசு சதுசேயர்களுக்கு நன்கு பதில் கூறிக்கொண்டிருந்ததைக் கண்டு அவரை அணுகி வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ரவேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும்
உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும், தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எரி பலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவு திறனோடு பதிலளித்ததைக் கண்ட இயேசு அவரிடம், நீர் இறையாட்சியினின்று தொலையில் இல்லை என்றார். அதன் பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக. இந்த நாள் நம் வாழ்வில் ஒரு அற்புதமான நாள், அதிசயம் நிறைந்த நாள், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற நாள். ஆண்டவருடைய வழித்துணையில் நாம் ஒவ்வொருவரும் வெற்றியின் பாதையில், நம்பிக்கையின் பாதையில் நடக்கிற நாள். சகோதரனே, சகோதரியே, அற்புத குழந்தை இயேசுவை நினைவு கூறுகிற இந்த நாளில் அந்த அற்புத குழந்தை இயேசுவினுடைய வல்லமையை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள செபிப்போம். அற்புத குழந்தை இயேசுவினுடைய உடனிருப்பை உணர்ந்து கொண்டால் அந்த குழந்தை இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொள்ளுகிற எல்லா வரன்களையும் இதோ நம் வாழ்வாக்கக்கூடிய ஆற்றலை நமக்கு ஆண்டவர் தரும்படியாக செபிப்போம். குறிப்பாக குழந்தை பாக்கியமின்றி இருக்கிற தம்பதியர்களை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கலாம். அவர்களுக்காக சிறப்பாக மன்றாடலாம். பல ஆண்டுகளாக அவர்கள் நம்பிக்கையோடு காத்திருக்கிறாங்க, இறை விசுவாசத்தில் காத்திருக்கிறாங்க. என் கடவுள், என் உண்மையுள்ள உயிருள்ள தெய்வம் எனக்கு வேண்டியதை நிச்சயமாய் தருவார் என்கிற உறுதியான நம்பிக்கையோடு காத்திருக்கிறாங்க. இயேசு தெய்வமே, அற்புத குழந்தை இயேசுவே, அவர்களின் நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு அவர்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை, குழந்தை செல்வத்தை தாரும் ஆண்டவரே. உமக்கு சாட்சிகளாய் அவர்கள் ஆண்டாண்டு காலம் வாழ நீரே அவர்களுக்கு இரக்கத்தை பொழிந்து உமது கனிவிரக்கத்தினால் அவர்களுக்கு ஒரு பிள்ளை பேரை தரும்படியாக உருக்கத்தோடு வேண்டி மன்றாடி இவ்வேளையிலே செபிக்கிறோம். ஆமென். நாம் இயேசுவோடு இறந்தோமானால் அவரோடு வாழ்வோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒரு மனிதன் துறவியிடத்தில் சென்று, ஐயா, நான் நல்வாழ்வு வாழ வேண்டும், அதற்கு ஏதாவது அறிவுரை இருந்தால் கூறுங்கள் என்று கேட்கிறான். அதற்கு அந்த துறவி சொல்லுகிறார், கடவுளை உன் முழு இதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு மனத்தோடு, முழு ஆற்றலோடு அன்பு செய், அப்பொழுது உனக்கு நல்வாழ்வு உண்டாகும் அப்படின்னு சொல்றார். அந்த மனிதன் கேட்கிறான், கடவுளை நான் பார்த்ததே இல்லையே, கடவுளை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதே, அப்படி என்றால் நான் எப்படி கடவுளை முழுமையாக அன்பு செய்ய முடியும்? வேறு ஏதாவது இருந்தால் தயவு செய்து சொல்லுங்கள் என்று கேட்கிறார். அந்த துறவி மீண்டுமாய் அந்த மனிதரை பார்த்து, உன் வாழ்க்கையில் நீ யாரையாவது அன்பு செய்கிறாயா என்று கேட்கிறார். ஆம், என் நண்பனை எனக்கு மிகவும் பிடிக்கும், என் நண்பனை நான் உயிருக்கு உயிராக நேசிக்கிறேன் என்று சொல்லி தன் நண்பனுடைய பெயரை சொல்ல அந்த துறவி சொன்னாராம், உன் நண்பனை முழு உள்ளத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு மனத்தோடு, முழு ஆற்றலோடு அன்பு செய், இன்னும் அதிகமாக அன்பு செய். அந்த அன்பே ஆண்டவரிடத்தில் கொண்டு போய் உன்னை சேர்த்துவிடும் என்று சொன்னாராம். ஆம், அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை முழு உள்ளத்தோடு அன்பு செய்ய இன்றைய நாளினுடைய இறைவார்த்தை நமக்கு அழைப்பு தருகிறது. சிந்திச்சு பார்க்கணும், நாம் எல்லாம் நல்லா சிந்திச்சு பார்க்கணும். ஆண்டவரை முழுமையாக நாம் அன்பு செய்கிறோமா, அல்லது கடமைக்காக அன்பு செய்கிறோமா, அல்லது சில நேரங்களில்
வேறு வழி இல்லை, நான் கோயிலுக்கு போகணும், எங்கள் அப்பா அம்மா போக சொல்கிறாங்க, எங்கள் அண்ணன் தம்பி போக சொல்கிறாங்க, அல்லது இது ஒரு ரொட்டீன் லைஃபாக மாறிடுச்சு, நான் தினமும் போகணும் கோயிலுக்கு, பூசையை பார்க்கணும், அப்படி இல்லைன்னா அந்த நாளே நல்ல நாளாக இருக்க மாட்டேங்குது, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மை நாமே ஏதோ ஒரு ரொட்டீன் லைஃபாக இந்த திருப்பலியையும் ஆண்டவரத்தில் செபிப்பதையும் ஆண்டவரை நோக்கி வருவதையும் நினைத்து கொண்டிருக்கிறோமா? பிரியமானவர்களை சிந்திச்சு பார்க்கணும். ஆண்டவரை முழு உள்ளத்தோடு, முழு மனத்தோடு, முழு ஆற்றலோடு, இதயத்தோடு அன்பு செய்ய வேண்டும் என்பது எல்லாவற்றையும் விட மேலானது. நம் குடும்பத்தை விட, நம் வேலையை விட, நம் தொழிலை விட, நம் பணிகளை விட, எல்லாவற்றையும் விட முழுமையாய் ஆண்டவரை அன்பு செய்யணும். ஏன் முழுமையாக அன்பு செய்யணும்? ஏன் முழுமையாக அன்பு செய்ய வேண்டும் என்றால், அவரே நம்மை படைத்தவர், அவரே நம்மை பாதுகாக்கிறவர், அவரே நமக்கு வாழ்வு கொடுப்பவர், அவரே நம் வாழ்வின் வழிகாட்டி, நம் தேவையை உணர்ந்த தெய்வம். நிச்சயமாக அவர் நம்மை கைவிட மாட்டார். நாம் துன்பப்படும் போது, நெருக்கடியில் இருக்கும்போது, கஷ்டப்படும் போது, வியாதியில் இருக்கும்போது அந்த ஆண்டவரே நம் ஆறுதல் தேறுதல், அவரே நம் நம்பிக்கை. இந்த உலகம் கைவிட்டுவிடும், பணம் கைவிட்டுவிடும், பதவிகள் நம்மை விட்டு போய்விடும், அதிகாரங்கள் நம்மை விட்டு போய்விடும், ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் நம்மை விட்டு போக மாட்டார். அதனால்தான் அவரை முழு இதயத்தோடு அன்பு செய்ய வேண்டும். இந்த அன்பு எப்படி பிரதிபலிக்கப்படுகிறது என்றால், நம் உடன் வாழ்கிற பிற சகோதர சகோதரிகளை அன்பு செய்வதன் வழியாக கடவுளுடைய அன்பு பிரதிபலிக்கப்படுகிறது. நான் குடும்பத்தில் இருக்கிற எங்கள் அப்பாவையோ அம்மாவையோ, என் மனைவியையோ, என் கணவனையோ, என் பிள்ளைகளை அன்பு செய்ய மாட்டேன், ஆனால் கடவுளை மட்டும் அன்பு செய்வேன். சரியில்லை. என் அருகில் இருக்கின்ற, என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கின்ற என் சகோதரனை சகோதரியை நான் மன்னிக்க மாட்டேன், ஆனால் ஆண்டவருடைய இல்லத்தில் நான் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன். எந்த விதத்தில் நியாயம் அது? எப்பொழுது பார்த்தாலும் என் அன்பியத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகளை நான் வெறுக்கிறேன், எனக்கு அவங்கள பிடிக்கல, இவங்க வீட்டுக்கு நான் போக மாட்டேன், அவங்க வீட்டுக்கு நான் போக மாட்டேன், இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு எல்லாத்துலேயும் ஓரங்கட்டி ஒதுங்கி நின்று கொண்டு நான் கோவிலுக்கு மட்டும் வருவேன், ஜெபமாலை ஜெபிப்பேன், எப்படி நியாயமாக்கும்? அன்பிற்குரியவர்களே, இரண்டும் நம் வாழ்வில் முக்கியம். அதனால்தான் அது ஒரு சிலுவை அடையாளம் போல, ஆண்டவர் கொடுக்கிற இந்த இரண்டு கட்டளைகளும் சிலுவை அடையாளம் போல, எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனை அன்பு செய்ய வேண்டும். செங்குத்து அந்த சிலுவை பகுதி, பக்கவாட்டு இருக்கின்ற அந்த பகுதியானது நம்மை போல நம்முடன் வாழ்கிற பிற சகோதர சகோதரிகளையும் அன்பு செய்யணும். அப்பதான் இந்த உலகம், நம்ம குடும்பம், நம்ம சமுதாயம் எல்லாவற்றிலும் அந்த அன்பானது பிரதிபலிப்பாகும். அந்த அன்பை உணர முடியும். கடவுள் நம்மை உண்மையாகவே நேசிப்பதை நம்முடைய நண்பர்கள், குடும்பத்தார், உற்றார் உறவுகள், நம் சமூகத்தில்தான் அதை நாம் கண்டுகொள்ள முடியும். பிரியமானவர்களே, இதை அற்புதமாய் விளக்கிச் சொல்லுகிறது இந்த நாள். இந்த உண்மையை உணர்ந்தால் இந்த நாள் ஒரு அன்பின் நாள், ஆசீர்வாதமான நாள், கடவுளுடைய சாட்சியாக வாழும் நாள். ஒருவர் மற்றவரை நேசித்து எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளை நேசித்து வாழ்வோம். ஆமென். உந்தன் பலியாக என்னை தந்தே, என்றும் எந்தன் பணிவாழ்வை ஏற்றிடுவார். தேவா, உந்தன் பலியாக என்னை தந்தே, என்றும் எந்தன் பணிவாழ்வை ஏற்றிடுவார். அன்பொன்றை தினம் தேடி அலைகின்ற நெஞ்சங்கள் வீதியில் ஆயிரமே,
அரவணைக்கும் கரம் தேடி ஆர்வமுடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டம் இங்கே. அன்போடு நான் வாழுவேன், சிந்தும் கண்ணீரை நான் மாற்றுவேன். அன்போடு நான் வாழுவேன், சிந்தும் கண்ணீரை நான் மாற்றுவேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உங்கள் கையிலிருந்து பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு காணிக்கைகளுடன் வணக்கத்திற்குரிய பீடத்திற்கு நாங்கள் கூடி வருகின்றோம். அதனால் எங்களை உமது அருளால் தூய்மைப்படுத்தி நாங்கள் கொண்டாடும் இம்மறை நிகழ்வுகளால் எங்களை புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ.
உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தையே, உயிர் திருமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோடியின் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கோந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும்
வேலை இது. பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதைந்தார். பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதைந்தார். அருளமுதைந்தார். என் இயேசு என் உள்ளம் தேடி. இறைவா, நீர் எனக்கு செவி சாய்த்தீர். ஏனெனில் நான் கூப்பிட்டேன், உம் செவியை திருப்பி என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உடலையும் இரத்தத்தையும் விருந்தாக உட்கொள்ளும் எங்களை உம் தூய ஆவியார் வழி நடத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் வார்த்தையாலும் நாவாலும் மட்டுமல்லாமல் செயலாலும் உண்மையாலும் நாங்கள் உம்மை அறிக்கையிட்டு விண்ணரசுக்கு வந்து சேர தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய அன்பு கட்டளையை பின்பற்றி வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம்.